வணக்க மக்களே, இன்னைக்கு அம்மா கிட்ட ஸ்நாக்ஸ் என்ன செய்யுமான்னு சொன்னோடனே அவங்களும் உருளைக்கிழங்கு முட்டையை வச்சு சொல்லி செஞ்சாங்க பாருங்க. வேற லெவல் இருந்தது. அதை எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறவாங்க. 3 உருளைக்கிழங்கு அப்புறம் 2 முட்டை இதெல்லாம் குக்கர்ல போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டீங்கன்னா உருளைக்கிழங்கு தோலையும் முடிச்சுட்டு அப்புறம் முட்டை தோலை உடிச்சிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸா கட் பண்ண அளவுக்கு நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நல்லா வேகும். அடுத்தது என்ன பண்றீங்கன்னா ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா 12 எனக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் என்ன பண்றீங்கன்னா மிக்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் காரத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையா எடுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, அது கூட கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அப்புறம் பிரெட்டை நல்லா மிக்ஸில் போட்டு அரைச்சி நல்லா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றீங்கன்னா கார்ன்ஃபிளவர் மாவுல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரெட்டில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடாயில போட்டு நல்லா பொரிச்சு எடுத்து வேற லெவலில் இருக்கும். இது மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.